அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ஸ்டிடியூஷனல் லா 2ல் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். கவுன்சில் ஸ்டேட்டு இன்டர் மொத்தம் இத்தனை வகையாக நான் பிரிக்கிறேன். நான் ஆர்டிகிள் 263 டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். கவுன்சில்னா ஒரு குழு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஏதோ 4-5 பேர் இருக்கிறத பேர் தான் கவுன்சில்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டுனா நமக்கு தெரியும், தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட்டு, ஆந்திர பிரதேஷ் ஒரு ஸ்டேட்டு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, பீகார் இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டு. இன்டர் ஸ்டேட் இது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விவகாரம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போவே. அதாவது கொஸ்டினை பார்க்கும்போதே விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் எழுதுறது மிக ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஞாபகம் வருவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மறந்து போயிடுச்சுன்னா டக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கவுன்சில் இன்டர்ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. எக்ஸாம் ஹாலில் மறக்காது. ஏன்னா ஒரே மாதிரியான படிப்பை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும் எக்ஸாம் ஹாலில். ஆர்டிகிள் 263 எழுதுறீங்க, கட்டம் கட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் கிடச்சிடுச்சு. இப்போ வாட் இஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இந்த பேராகிராஃபை படிக்கும்போது மிக அற்புதமாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் என்பது மத்திய அரசு சொன்ன மாதிரி மத்திய அரசு வந்துடுச்சு கவுன்சிலுக்குள்ள, மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான மாநில அரசும் வந்துடுச்சு. இந்தியா இருக்கு, இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடு ரெண்டும் ஒன்றா இணைஞ்சா மாதிரி இப்போ வருது. ஒத்துழைப்பை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட அரசியல் சட்ட அமைப்பாகும் எது? ஆர்டிகல் 263. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனை பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்துவது இதன் முக்கிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது இந்திய அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 263 கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்த நோக்கத்தை இந்த இடத்துல தனியாக கொடுத்துருக்கேன், அப்ஜெக்டிவ், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை தீர்த்தல். இவங்களுக்கு 2 பேருக்குள்ள எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஃபைட் இருக்குது, இல்லைன்னா ஒரு மாதிரி சரியில்லாத ஒரு உறவு முறை இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ரிலேஷன்ஷிப் சரியில்லாத ஒரு கான்செப்டில் இந்த ஆர்டிக்கிளை வச்சு நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பொதுநல விஷயங்களில் ஆலோசனை வழங்குதல் ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இது செயல்படுகிறது இன்டர்ஸ்டேட் கவுன்சில். மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வளர்த்தல். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் எல்லா ஸ்டேட்டுமே இருக்குது இல்லையா? இவங்க எதனா ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா நேரடியாக பாதிக்கப்படுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். அதனால் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்லா இருக்கும். அதனால் ஒத்துழைப்பை வளர்க்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் கான்செப்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் கான்செப்டும் ஒரே பார்ட்டியாக இருந்தால் அந்த ஸ்டேட் ஒரு மாதிரி அமைதியாக போகிற மாதிரி இருக்கும். இதே வேறு பார்ட்டியாக இருந்ததுன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டி வேறு இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டில் ஏதோ சலசலப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆர்டிகல் 263 பார்த்தீங்கன்னா இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. பிரைம் மினிஸ்டர் தான் இந்த அமைப்பின் தலைவராக இருப்பார். தெளிவாக இந்த இடத்துல போட்டாச்சு பாருங்கள், அமைப்புன்னு போட்டாச்சு, பிரைம் மினிஸ்டர் தலைவர்னு போட்டாச்சு. அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இதில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் யூனியன் பிரதேச பிரதிநிதிகளும் இதில் இருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் சில மத்திய அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கவுன்சில். புரிஞ்சிருக்கும். நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடுறேன் பாருங்கள். இந்த அமைப்பு கூட்டாட்சி கொள்கையை வழிப்படுத்தி, நம்மளுடைய இந்திய அரசு பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அமைப்பு. ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இணைஞ்சி கவர்ன் பண்ணுற ஒரு கவர்மெண்ட்டு தான் நம்மளுது. மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேம்படுத்த உதவுகிறது. ஏற்கனவே சொல்லாச்சு, குட் ரிலேஷன்ஷிப் வேணும்னா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. சர்க்காரியா கமிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல விடுறாங்க. சர்க்காரியா கமிஷன் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை நிரந்தரமாக செயல்படுத்த பரிந்துரைத்தது. சர்க்காரியா கமிஷன் ஆர்டிகல் 263 விட்டுடாதீங்க, விட்டுட்டீங்கன்னா கஷ்டப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரிந்துரையை கொடுக்குது. வாட் இஸ் சர்க்காரியா கமிஷன் பார்த்துடலாம். அதையும் அமைப்பினுடைய நோக்கம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, அப்படியே படிச்சுக்கிங்க. மிக முக்கிய பணிகள் என்னன்றதையும் நம்ம பார்த்தாச்சு, நீங்கள் அது படிச்சுக்கலாம். கொள்கை தொடர்பான விவாதங்கள், மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்த்துதல்,
குறித்து ஆலோசனை, கூட்டாட்சி அமைப்பை வலுப்படுத்துது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மிக முக்கிய பணிகள். யார் இதற்கு தலைவர், என்ன நோக்கம், அப்ஜெக்டிவ் என்ன எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சர்க்காரியாவை பார்த்துடலாம். சர்க்காரியா கமிஷனை பார்த்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. சர்க்காரியா கமிஷன் ஆல்ரெடி இந்த கான்செப்டை வேறு ஏதோ ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி பேசிடலாம். ஜஸ்டிஸ் ஆர்எஸ் சர்க்காரியா அப்படின்றவருடைய மேற்பார்வையில் நடந்த ஒரு கமிஷன் இது. சர்க்காரியா கமிஷன் என்பது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார உறவுகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு ஆகும். ரெண்டுத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அலசி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு ஜஸ்டிஸ் ஆர்எஸ் சர்க்காரியாவை மத்திய அரசாங்கம் அமைக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியா முழுமைக்கும் போகிறாரு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமாக அவர் எழுதுகிறாரு. எழுதி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதன் முக்கிய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை ஆய்வு செய்தல். சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் போகிறாரு. அதனுடைய ரிலேஷனை பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்கிறாரு. கூட்டாட்சி அமைப்பை ஃபெடரல் சிஸ்டம் வலுப்படுத்த பரிந்துரைகளை வழங்குகிறார். கூட்டாட்சி அமைப்பை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இவர் பரிந்துரை செய்கிறார். யார்? ஜஸ்டிஸ் ஆர்எஸ் சர்க்காரியா. அதிகார பகிர்வு தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்தல். ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகார பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் இவர், இந்தியாவுடைய முதலமைச்சர் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்கும் அதிகாரம் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதனை களைதல். அதிகார பகிர்வு தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்தல் பார்த்தாச்சு இல்லையா. முக்கிய பரிந்துரைகள் என்ன பரிந்துரை பண்ணுறாரு இவர்? அந்த குழு அமைக்கப்பட்டதற்குண்டான, அந்த கமிஷன் அமைக்கப்பட்டதற்குண்டான மிக முக்கிய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை நிரந்தரமாக அமைக்கணும். ஆர்டிக்கல் 263 பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரிந்துரையை வழங்குறாரு. ஆர்டிக்கல் 356 பிரசிடென்ட்ஸ் ரூல்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இந்திய நாட்டையே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆளுவார். அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அரிதாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பரிந்துரையை வழங்குறாரு. மாநிலங்களுடன் ஆலோசனை செய்து கவர்னரை நியமிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பரிந்துரை செய்கிறாரு. அதெல்லாம் இப்போ நடக்குதான்னா நடக்கலை, அதுதான் உண்மையும் கூட. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும். ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் சர்க்காரியா கமிஷனுடைய பரிந்துரைகள். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிக்கல் 263 நல்லபடியாக அமைஞ்சுதுன்னா வளமான எதிர்காலம் இந்தியாவுக்கு இருக்குதுன்றதில் சிறிதளவும் ஐயம் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கணும். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சர்க்காரியா கமிஷனை கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் தெளிவாக புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நான் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.